முன்னொரு காலத்தில் அசுரர்கள்லேயே மிக துடிப்பாக இருந்த ஒரு அசுரன் தான் இரண்யாட்சன். இந்த இரண்யாட்சனுக்கு என்ன அப்படின்னா, இந்த மூவுலகையும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் அடிமைப்படுத்தி நமக்கு சேவர்களாக வச்சுருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணால், அதனால் பிரம்மனை நோக்கி அவன் தவம் இருந்து பல விசித்திரமான வரங்களையும் வாங்கினான். அப்படி அந்த இரண்யாட்சன் என்ன விசித்திரமான வரம் வாங்கினா, அவன் மூவுலகையும் ஆட்சி பண்ணுறப்போ அவனுக்கு எதிரிங்கிறது யாருமே கிடையாதா? இப்படிப்பட்ட இரண்யாட்சனுக்கு யார் எதிரியாக இருந்தால் அவனை யார் ஜெயிச்சா அப்படிங்கிற பற்றின முழு கதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முன்னொரு சமயம் இரண்யாட்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பூலோகத்திலே இருந்தான். அவனுக்கு மூவுலகையும் தன் கட்டுக்களை கொண்டு வரணும் அப்படின்னா அவன் ஒரு வித்தியாசமான விசித்திரமான வரத்தை நம்ம வாங்கணும். அந்த வரத்தின் வலிமையால் நம்ம மூவுலகத்தையும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். தேவர்களையும் அசுரர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் நமக்கு அடிமையாக்கி நமக்கு சேவர்களாக வச்சுருக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தான். அப்படிப்பட்ட இரண்யாட்சன் ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்து பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சிட்டு இருந்தான். இரண்யாட்சனோட தவம் பார்த்த பிரம்மன் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சார். அவர் இரண்யாட்சன் முன்னாடி காட்சியும் கொடுத்தாரு, இரண்யாட்சனுக்கு வரம் கொடுக்க முன்னும் வந்தார். அப்போது பிரம்மதேவன் இரண்யாட்சனை பார்த்து, இரண்யாட்சா, உன்னோட தவத்தை பார்த்து நான் ரொம்பவே வியப்படைஞ்சிருக்கேன். உன் தவம் ரொம்ப கடுமையானதும் தீர்க்கமானதாகவும் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் கேட்குறாரு. பிரம்மதேவன் கேட்ட உடனே ரொம்பவே யோசிக்காமல் இரண்யாட்சன் ஒரு விசித்திரமான வரத்தையும் கேட்குறான். அப்படி இரண்யாட்சன் என்ன வரம் கேட்டான் அப்படின்னா, பிரம்மதேவனை பார்த்து இரண்யாட்சன் சொல்கிறான், பிரம்மதேவரே, எனக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு விலங்கால தான் வரணும். அந்த விலங்கு எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு விலங்காக இருக்கணும். அது மலம் மாமிசங்கள் உண்ணக்கூடிய ஒரு விலங்காகவும் இருக்கணும். அந்த விலங்கு தெய்வம்சம் பொருந்திய தெய்வமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படிப்பட்ட ஒரு விலங்கு படைக்கப்படலை பிரம்மனால் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் வந்து அந்த வரத்தை கேட்டான். ஆனால் இரண்யாட்சன் தெரியல, எப்போவுமே ஒரு வரம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த சுவாரஸ்யமான கதையை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதுக்கான முடிவும் பின்னாடியே எழுதப்படும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. இப்படி ஒரு வரத்தை வாங்கின இரண்யாட்சன் அவன் உலகையும் சுற்றி வந்தான். எல்லார் கூடயும் போர் புரிஞ்சான். யார் யார் வீரன் தீரன்னு பேர்பட்டு அவங்க சுற்றிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் போருக்கு அழைச்சி இரண்யாட்சன் அவங்கள எல்லாரையும் போர் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சான். இப்படி இருக்கிற வீரர்கள் எல்லாருமே வந்து போர் பண்ணி அவன் ஜெயிச்சதுனால யாருக்குமே தான் வந்து இரண்யாட்சனை எதிர்த்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்குமே வரல. அந்த சமயத்தில் இரண்யாட்சன் தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் எல்லாருமே அடிமையாக்கி தனக்கு சேவர்களாக வச்சிருந்து பயங்கர கொடுமைகளை கொடுத்துட்டு இருந்தான். அவன் பார்க்குற பெண்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருந்தான். எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு இருந்தான். இப்படி கஷ்டங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த இரண்யாட்சனுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே அழுதுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பிரம்மனால வருணதேவன் கிட்ட சொல்லப்பட்டு வருணதேவன் ஒரு மிகப்பெரிய சீற்றத்தை உருவாக்குறாரு. அவர் அதீதமான மழையை பெய்ய வைக்கிறாரு. இப்படி அவர் அதீதமான மழையை பெய்ய வைக்கிறாரு. இந்த மழையின் விளைவா பார்க்கடல்ல ஒரு மிகப்பெரிய சீற்றங்களும் உருவாகுது. இப்படி பார்க்கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய சீற்றத்தினாலையும் பிரளயத்தினாலையும் உலகமும் பார்க்கடலுக்குள்ள மூழ்குது. இப்படி உலகமும் பார்க்கடலுக்குள்ள மூழ்கினோடனே இரண்யாட்சன் ரொம்பவே கோவப்படுறான். யாரா அது நம்மளோட உலகத்தையும் நம்ம கட்டுக்குள்ள இருக்க உலகத்தையும் பார்க்கடலுக்குள்ள மூழ்க வைக்கிற அளவுக்கு தைரியம் கொண்டவங்க, அப்படிப்பட்ட வீரனை நம்ம இன்னும் விட்டு வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறப்ப தான் தெரியுது, வருணதேவனோட செயல்னால தான் இப்படி உலகமும் கடலில் ஏற்பட்ட சீற்றத்தினால அடியில் முங்கிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தையும் மூழ்கடிக்கிற அளவுக்கு வருணதேவன் கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னா அவன் ஒரு மிகப்பெரிய வீரனாக தான் இருக்கணும். அந்த வீரனை நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு தலை சிறந்த வீரனாக இருக்க முடியும் அப்படின்னு இரண்யாட்சன் நினச்சான். இரண்யாட்சன் உடனே வருணதேவன் கிட்ட நம்ம போர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்து வருணதேவன் நோக்கி போகிறான். அப்போ வருணதேவனை பார்த்து இரண்யாட்சன் வந்து போருக்கு அழைக்கிறான். இரண்யாட்சனை பார்த்து வருணதேவன் மறுக்கிறாரு. வருணதேவன் ஏன் மறுக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இரண்யாட்சன் திரும்ப ரொம்ப கோபமாக வருணதேவன் கிட்டே பக்கத்தில் போய், நீ என் கூட போர் பண்ணியே ஆகணும், உன்னை வந்து நான் எதிர்த்து உன்னை ஜெயிச்சு உன்னை நான் அடிமை ஆக்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லி வருணதேவனை பார்த்து இரண்யாட்சன் சொல்கிறான். அந்த சமயத்தில் தான் வருணதேவன் சொல்கிறாரு, நீ ரொம்ப ஆடாத இரண்யாட்சா, உன்னோட அழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. உன்னை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிருகம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருணதேவன் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஆச்சரியம் அடைஞ்ச இரண்யாட்சன், அப்படிப்பட்ட விலங்கு இன்னும் பிரம்மனால் படைக்கப்படவே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப தான் வருணதேவன் சொல்கிறாரு, இல்லை, நீ கேட்ட வரத்தை எல்லாமே பூர்த்தி பண்ணுற மாதிரி மகாவிஷ்ணுவே அவர் ஒரு பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த பன்றி வளர்ந்து வந்துட்டுருக்கு. உன் அழிவு காலம் அப்படிங்கிற ரொம்ப தூரத்தில் இல்லை இரண்யாட்சா, நீ சாக தான் போகிற அப்படின்னு சொல்லி
வருணதேவன் இரண்யாட்சனை எச்சரிக்கிறாரு. வருணதேவனோட எச்சரிக்கையை பார்த்த உடனே இரண்யாட்சனுக்கு இன்னுமே கோபம் அதிகமாகுது. அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக வருணதேவனை பார்த்து, அந்த பன்றி எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீ காட்டியே ஆகணும், இல்லை அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதுதான் சரியான நேரம், இதுக்காக தான் பிரம்மன் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க சொன்னாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தந்திரமாக வருணதேவன் வந்து இரண்யாட்சனை கூட்டிக்கிட்டு போகிறாரு. அப்போ இரண்யாட்சனை பார்த்து வருணதேவன் சொல்கிறாரு, நீ வந்து என்ன வரம் கேட்ட, எல்லாராரையும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கணும், அந்த மிருகத்து மூலியமாக தான் எனக்கு மரணம் அப்படிங்கிறது வரணும், அந்த மிருகம் மல மாமிசத்தை திங்கக்கூடியதாகவும் இருக்கணும், அது தெய்வம்சம் பொருந்திய ஒரு தெய்வமாக இருக்கணும்னு சொல்லி கேட்ட இல்லையா, அதே மாதிரி தான் இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய பரம்பொருளான விஷ்ணு வந்து ஒரு வராக அவதாரம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த பன்றியால் தான் உனக்கு அழிவு இருக்குது இரண்யாட்சா, நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வருணதேவன் திரும்பவும் எச்சரிக்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவனோட புத்தி எல்லாத்தையும் அவன் மறந்து தான் அந்த பன்றியை எப்படியாவது நம்ம வதம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வருணதேவனை கூட்டிகிட்டு அந்த பன்றியை பார்க்கறதுக்கு போகிறான். வருணன் இரண்யாட்சன் கிட்ட அந்த தெய்வ அம்சம் பொருந்திய பன்றி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல போய் பாரு, அதுக்கப்புறம் நீ அந்த பன்றி கூட போர் பண்ணுறியா இல்லை பன்றி ஒன்னே கொள்ளுதா, நீ அந்த பன்றியை கொள்றியா அப்படிங்கிறது அது உன் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வருணதேவன் இரண்யாட்சன் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே இரண்யாட்சன் வருணதேவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப அழகான பாவமாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு பன்றி அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனே இரண்யாட்சன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இந்த பன்றியாக நம்மளை வந்து கொல்ல போகுது, இந்த பன்றிக்கிட்டே நமக்கு அழிவு அப்படிங்கிறது இருக்குது, இதையா நம்பிட்டு இருக்கான் இந்த வருணதேவன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு அந்த பன்றியை எப்படியாவது கொன்று நம்மளோட வெறியை வந்து தீர்த்துக்கணும், நம்மளோட வீரத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வரான். இப்படி முடிவெடுத்த இரண்யாட்சன் அந்த பன்றியை கொல்றதுக்காக பின்னாடியே துரத்திட்டு போகிறான். அந்த பன்றி ஓடிக்கிட்டே திடீர்னு போய் கடலுக்குள்ளே மூழ்குது. இப்படி கடலுக்குள்ளே மூழ்கின பன்றி வந்து அது கீழே இருந்த பூமியை தன் பற்களாலையும் அதாவது கொம்புகளால் முட்டி அப்படியே மேலே தூக்கிட்டு வருது. இதை பார்த்தோன்னே இரண்யாட்சன் பயப்படுறான். என்னடா இது, இங்கே பாவமாக குட்டியாக இருந்த ஒரு பன்றி வந்து இப்படி பூமியவே தூக்கிட்டு அது மிக பெருசாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே, அப்போ கண்டிப்பாக இது தெய்வம்சம் பொருந்திய ஒரு பன்றியாக தான் இருக்கணும், எப்படி வருணன் நம்மளை எச்சரித்தானோ அதே மாதிரி மகாவிஷ்ணு தான் இந்த வராக அவதாரம் எடுத்திருக்கார் போல அப்படின்னு சொல்லி அந்த இரண்யாட்சனுக்கு மனசில் ஒரு பயம் ஏற்படுது. என்னதான் பயம் ஏற்பட்டாலும் உலகத்தில் இருக்க எல்லா வீரர்களும் ஜெயிச்ச இரண்யாட்சன் வந்து தான் எப்படியாவது இந்த பன்றியை நம்ம ஜெயிச்சே ஆகணும், அது மகாவிஷ்ணுவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன, வெற்றி எனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆங்காரமாக போர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட இருந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே அந்த பன்றி நோக்கி எறிகிறான். அந்த பன்றி அதெல்லாமே ரொம்ப பொருட்படுத்தாமல் அது எளிதாக அதெல்லாமே தடுத்து விட்டுருது. இப்படி பன்றி வந்து என்னடா இது, நம்ம போடுற ஆயுதத்தை பூராமே எளிமையாக தடுத்துருதே, இதை எப்படி கொல்றது, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், இது தெய்வ அம்சம் பொருந்திதாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ரொம்ப அசிங்கமான சில விஷயங்களை நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது முகம் சுளிக்கும். ஏன்னா தெய்வம்சம் பொருந்தியது எதுவுமே வந்து ஒரு நற்குணம் இல்லாத ஒரு விஷயத்து மேலே நாட்டம் கொள்ளாது. அப்போது அதை வச்சு தான் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தில் அவன் ஒரு ஐடியாவையும் கொண்டு வந்தான். இப்படி கீழ்த்தனமாக யோசித்த ஹிரண்யாட்சன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மலத்தையும் மாமிசத்தையும் மலையாக அவன் வந்து பொழிய வைக்கிறான். இப்படி மலத்தையும் மாமிசத்தையும் மலையாக பொழிய வைக்கிறப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா இது மகாவிஷ்ணு, அதாவது எப்போவுமே நல்ல நற்குணங்களை மட்டுமே கொண்டிருந்த மகாவிஷ்ணு இந்த பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக இந்த மாதிரியான அசிங்கமான விஷயத்தை அவர் நாட்டம் கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்த கதையே வேறு. ஏன்னா அவர் பன்றி அவதாரம் எடுத்திருந்ததுனால அவர் குணங்களும் பன்றிக்கேற்பவே இருந்துச்சு. அதனால் அந்த மலத்தையும் மாமிசத்தையும் அவர் ஒரு பெரிய விஷயமாக பொருட்படுத்தாமல் அவரோட ஆயுதத்தால் அந்த ஹிரண்யாட்சனோட நெஞ்சை கிழிச்சு அவர் கொல்றாரு. அப்படி கொன்ன உடனே அதை தூக்கி அவர் அப்படியே எரியிறாரு. எரிஞ்ச உடனே இரண்யாட்சன் ரொம்ப பரிதாபமாக கடலில் செத்து விழுகிறான். இப்படி இரண்யாட்சனை கொன்ன பிறகு அவர் பூமியையும் மூ உலகத்தையும் வந்து சமநிலைப்படுத்துகிறாரு. இப்படி மகாவிஷ்ணுவோட கையால் இறக்கப்பட்ட இரண்யாட்சன் ரொம்ப பாவமாகவும் பரிதாபமாகவும் உயிரிழக்கிறான். இந்த ஹிரண்யாட்சனோட கொடூர ஆட்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றினது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அது யார் அப்படின்றத பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த உலகத்தையும் உலகத்தையும் சமநிலைப்படுத்தின மகாவிஷ்ணு தான் வந்து பன்றி அவதாரம், அதாவது வராக மூர்த்தியாக நம்ம காட்சி தராரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவரை பணிஞ்சு வணங்குனாங்க. இப்படி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் இரண்யாட்சன்றதும் காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் தான் வராகமூர்த்தி அவதாரம்.
மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரத்தில் முதல் அவதாரம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னென்று கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.